ආදර් அதி கௌரவான புத்தோத்பாதோ ஆரியன் வහන්සේ அவர்களுக்கு நமஸ்காரம், பாத நமஸ்காரம். இந்த புத்தோத்பாத தமிழ் தர்ம டிஸ்கஷன் உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் கேள்விகளில், பிரச்சினைகளில் விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ தேவையான அறிவுகளை பெற்றுக்கொள்ள புத்தோத்பாத ஆரியன் வහන්සේ அவர்களுடைய சீடரான ஆரியன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்து இருக்கிறார். தெருவான் சரணம் ஆரியன் அவர்களுக்கு. தெருவான் சரணம். தெருவான் சரணம். நமோ தஸ்ஸ பகவது அரஹது சம்மா சம்புத்தஸ்ஸ. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்க பார்ப்போம், இன்றைய சோம் தர்ம கலந்துரையாடலினூடாக கலந்து கொண்டு இக்கலந்துரையாடலில் உங்களுக்கு தேவையான விடைகளை பெற்றுக்கொள்ள, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையும் வழியை பெற்றுக்கொள்ள இந்த புத்தோத்பாதோ சோம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது வாராவாரம் வெள்ளிக்கிழமைகளில் காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. அப்போ இந்நிகழ்ச்சியானது உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இந்த சத்தியத்தை பெற்றுக் கொடுத்து இந்த மனதில் இருந்து மீள, துன்பத்தில் இருந்து மீள, இந்த நிர்வாணம் அடையும் வழியைத்தான் இங்கே பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போ நீங்க உலகில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி கதைக்கலாம். அப்போ நாங்க நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முதல்ல ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பினூடாக கொஞ்சம் சத்தியம் பற்றின தெளிவை பெற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். அதாவது, இன்றைய உலகத்துல வாழும் மனிதர்கள் ஏகப்பட்ட சிக்கல்கள்ல, ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா, இந்த குடும்பத்துல பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றவர்கள் இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி, சகோதர சகோதரிகள், அப்படி சொல்லி நிறைய பேர் வாழ்ற ஒரு குடும்பத்துல அந்த குடும்பத்துக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் கடந்து வெளியில இறங்கினா வெளியிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள், சமூகத்துல இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில நாங்க நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கையை வாழ்ற நாங்க நிறைய நொந்து போயிட்டு தான் இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் அடிபட்டு, மிதிப்பட்டு, சிக்கல்களுக்குள்ளாகி நிறைய சோர்ந்து தான் இன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தெளிவில்லை. இந்த மாதிரி ஒரு பண பிரச்சனை, குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி படிக்கிற வைக்கிறதுக்கான போதியான அளவு பணம் இல்லாத பிரச்சனைகள், வீட்டில் சரியா சாப்பிட்றதுக்கான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ இப்படியாக வாழ்ற நாங்கள் சில நேரங்கள்ல இயற்கை அனர்த்தங்களுக்கும் முகம் கொடுக்க நேரிடுது. இப்போ இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டா, கடந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்குனால மண் சரிவுகள் நாடு முழுவதும்
மண் சரிவுகள்னால பாதிக்கப்பட்ட மனிதர்கள் ஏராளம் ஏராளம். அப்போ குடும்பத்தை இழந்தாங்க, உறவினர்களை இழந்தாங்க, வீடு, சொத்து எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு தவிக்கும் மனிதர்கள், துன்பத்தில் வாடி வதங்கும் மனிதர்கள் ஏராளமா இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ இவர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் எங்களுடைய குருநாதர் அவர்களுடைய அஹ், சார்பாக, வழி வழிநடத்தலின் சார்பாக அந்த நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது. அப்போ அதோடு நாங்கள் என்னதான் நிவாரணப் பொருட்களை வழங்கி அந்த மனிதர்களை நாங்கள் ஊக்குவித்து அவர்களுடைய அந்த கண்ணீரை துடைத்தாலும் அது நிரந்தரமான ஒரு முடிவை தராது. நிரந்தரமான ஒரு அந்த சிக்கல்களில் இருந்து, இந்த இன்னல்களில் இருந்து விடுதலை பெறும் ஒரு முடிவை தராமல் நாங்கள் மறுபடியும் அந்த சிக்கல்களுக்கு, மறுபடியும் அந்த பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் ஏராளமா இருக்கு இன்னைக்கு. அப்போ இந்த மாதிரி நாங்கள் அன்றாட வாழ்க்கையில வாழ்ற, பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் வயசு போயிட்டு சாகும் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா சந்திச்சு கடைசியில அவர் இறந்து போறார். அவர் இறந்து போனாலும் அவருக்கு நல்ல மோட்சம் கிடைக்குதா? அவர் நல்லது செய்து, நல்ல காரியங்களை செய்து, புண்ணியம் செய்து, நல்ல உலகத்துக்கு பெற்று போகணும், நல்ல விமோச்சனம் பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் வாழும் மனிதர்களும் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த நிலையை அடைந்தார்களா? அது உண்மையா? இவர்களுக்கு இந்த மனித பிறவியில், மகத்துவமிக்க மனித பிறவியில் அவர்கள் சத்தியத்தை கண்டார்களா? சத்தியம் என்ன அப்படின்ற அவர்கள் புரிஞ்சு கொண்டார்களா? அப்படின்றத தான் நாங்க கொஞ்சம் தேடி பார்த்தா அதுதான் இன்னைக்கு துர்லபமா இருக்கு. துர்லபம் சத்தர்ம சிரவணம், துர்லபம் மனுஷத்தம். துர்லபமான மனித பிறவியில் நாங்கள் சத்தியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளாட்டி நாங்க வாழ்றது வேஸ்டாவே போயிடும். மனிதனா பிறந்து இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து நல்லா சாப்பிட்டு குடிச்சு பண்ணா இருந்து ஆத்தலா இருந்துட்டு கடைசியில இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பிரச்சனைகளை தாங்க முடியாம கடைசியில இறந்து போறோம். அப்போ இதுல நாங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நான் முன்னுக்கு வரணும், முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சொத்து சுகத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய முயற்சிகளை, எவ்வளோ பெரிய ட்ரை பண்ணாலும் அது எல்லாத்தையும் கடைசியில விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுது. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மனிதர்கள் கூட வீடு இல்லை, சொந்தக்காரவங்க இல்லை, வாகனங்கள் இல்லை, பணம் இல்லை, எல்லாமே இழந்து தனியா தவிக்கிறாங்க. உடுத்தி மாத்திரத்துக்கு உடுப்பு கூட இல்லை. உடுத்தின உடுப்பையே உடுத்தி கொண்டு இருக்கும் மனிதர்கள் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு இருக்கிறாங்க. அப்போ நாங்க என்னத்தை தான் முயற்சி பண்ணாலும், என்னதான் ஓடினாலும் எதையுமே எங்களுக்கு எங்கள் வசம் வைத்துக் கொள்ள முடியாமல் போகுது. நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களால எதையுமே செஞ்சு கொள்ள முடியாமல் போகுது. அப்போ அது எல்லாத்தையும் ஒரு நேரம் நாங்கள் விட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகித்தான் இருக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே சுபாவத்தின் தன்மை, இந்த இயற்கையின் தன்மை. இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேரிடுது. அதை எங்களால தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ அந்த நேரத்துல நாங்க இதுகளுக்கு முகம் கொடுக்கும் போது எல்லாத்தையும் இழந்துட்டு நாங்க கடைசியில ரோட்ல நிக்கிற சாதாரண ஒரு மனிதனா தான் நிக்கிறோம் இன்னைக்கு. அப்போ நாங்க என்னத்தை தான் முயற்சி பண்ணாலும் வேலையில, என்னத்தை தான் பெற்றுக்கொள்ள அடைய தன் வசப்படுத்திக் கொள்ள என்று ஓடினாலும் வேலையில எல்லாமே எங்களிடம் இருந்து ஒரு நாளைக்கு விட்டுட்டு போகுது. அப்போ இதற்குத்தான் நாங்க இந்த இயற்கை அனர்த்தங்களினூடாக இயற்கையினால வர்ற நோய்களினூடாக நாங்கள் எண்ணத்தை நாங்கள் இங்க காண வேண்டும். இதெல்லாம் வந்து தற்காலிகமானது. கொஞ்ச நாளைக்கு நாங்க வாழ்றோம், கொஞ்ச நாளைக்கு வாழ்றோம். அப்போ அது வந்து இந்த பஸ் ஸ்டாப்ல பஸ் வந்து நிக்கிற மாதிரி. பஸ் ஸ்டாப்ல வந்து அந்த ஏறுற பயணிகள் வந்து ஏறுவாங்க, இறங்குற பயணிகள் வந்து இறங்குவாங்க. அவ்வளவுதான். இந்த பயணத்தின் முடிவு அவ்வளவுதான். பஸ் போய்கொண்டு இருக்கும். அந்த ஸ்டாப்ல வந்து இறங்குறவங்க இறங்குவாங்க, போறவங்க போவாங்க.
அப்போ இதே போலத்தான் எங்களுடைய வாழ்க்கை கதையும். நாங்க இந்த பஸ் ஸ்டாப்ல போல நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனா பஸ் வரும்போது மறுபடியும் அந்த பஸ்ல நாங்க ஏற வேண்டி இருக்கு. அப்போ அந்த நேரம் என்னால ஏற முடியாது, நான் வரல அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல யாராலும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நாங்க இயற்கைக்கு உள்ளாகித்தான், இந்த இயற்கையோடு சம்பந்தப்பட்டு தான், இந்த இயற்கையின் ஒரு பகுதியாத்தான் நாங்களும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ அதை யாராலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எல்லாமே இதற்கு உள்ளாகித்தான் இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். எப்போ இந்த பயணத்தை நாங்க போக போறோம் அப்படின்றது, அதாவது எப்போ எப்போ நாங்க மரணத்தை சந்திக்க வேண்டி வருமோ, அப்போ அதுக்கு நாங்க முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு வயது எல்லாம் கிடையாது. பிறந்த பிஞ்சு குழந்தையும் இறந்து போகுது. வயசு போக தேவையில்லை. படிக்கிற மாணவர்களும் இறந்து போறாங்க. திருமணம் முடிக்காம இறந்து போறாங்க. திருமணம் முடிச்ச பிறகும் இறந்து போறாங்க. வயசு போயிட்டும் இறந்து இறந்து போறாங்க. அப்போ இதற்கு வயது எல்லை கிடையாது. ஜாதி பேதம் கிடையாது. மொழி இனம் கிடையாது. மதம் எதுவுமே கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான இயற்கைக்கு தாங்க முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்போ அப்போ இதன் காரணமா நாங்க என்னத்தை தெரிஞ்சு கொள்ளணும்? இது எல்லாமே அஹ், எங்களுக்கு நடந்து கொண்டு தானே இருக்கு. யாருக்குமே வேறுபாடு இல்லாம எல்லாத்துக்குமே பொதுவா நடக்குது. அப்ப இதுல நாங்க என்னத்தை பெற்றுக்கொள்ளணும்? இதுல இருந்து நாங்க என்னத்தை புரிஞ்சு கொள்ளணும்? இதுல இருந்து நாங்க என்னத்தை தேடணும் அப்படின்ற ஒரு தேடுதல் தான் மனிதனுக்கு இன்னைக்கு தேவைப்படுது. அப்போ அந்த மனிதன் இப்ப இது எல்லாமே நாங்க விட்டுட்டு போக வேண்டி வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப நான் என்ன செய்யணும் இந்த உலகத்துல? நான் வாழ்ற இந்த மனித பிறவியின் மகத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அஹ், எதை தேடணும்? எதுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்? நான் எங்க போய் கொண்டிருக்கேன்? என்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கு அப்படின்றத அவருக்குள் அவர் ஒரு விமர்சனம் தேவை. ஒவ்வொரு மனிதனும் சத்தியம் என்ன? இந்த உலகத்தில் ஒரு யதார்த்தம் இருக்கு, ஒரு சத்தியம் இருக்கு. அந்த சத்தியம் என்ன? அதை நானும் தேடணும். அந்த அந்த சத்தியத்தை நானும் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற தேடல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். ஒவ்வொரு அஹ், உலகத்தில் உள்ள அனைத்து மனிதனுக்கும் இந்த சத்தியம் பற்றின தேடுதல் இருக்கணும். அப்போ அப்ப அந்த தேடுதல் இருந்தா தான் அவர்களுக்கு இந்த சத்திய தர்மம் தேவைப்படுகிறது இப்போ. அப்போ இப்போ அந்த சத்திய தர்மத்தை கேட்டா அவரால புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அவருக்குள்ள அந்த தேடுதல் இருந்ததுனால. நாங்க ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா அதுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. அப்ப அந்த வேலைகளை செய்தாதான் அது எங்களுக்கு கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இதே போல நாங்கள் தேடினால்தான் எங்களுக்கு இந்த சத்தியம் கிடைக்கும். அது தேட தேடத்தான் எங்களுக்கு இந்த சத்திய தர்மத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதற்காகத்தான் இந்த புத்தோத்பாதோ தமிழ் தர்ம கலந்துரையாடல் நிகழ்ச்சி இந்த ஆரம்பமாக இருக்கிறது. அப்போ இந்த தர்மத்தில் கலந்துரையாடல் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு உரையாடலாம், பேசலாம். நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்கள். நம்ம இந்த சத்திய தர்மத்தை பற்றி பேசுவோம். திருவன் சரணம். திருவன் சரணம். இந்த நிகழ்ச்சியில் சம்பந்தமாக இருக்கும் உங்களுடைய காலம் இது. உங்களுடைய கேள்விகள், பிரச்சனைகள் இப்ப கேட்கலாம். மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்கள். அம்மா வணக்கம். திருவன் திருவன் சரணம். சரணம் ஐயா. ஆமாம் ஐயா, திருவன் சரணம். ம், ம். ஐயா, இயற்கை இயற்கை தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் அது இன்பம் துன்பம் அப்படிங்கிற இருமையில தான் நம்ம போக வேண்டிய சூழ்நிலையில நம்ம முயற்சி அப்படி இருக்கு. இயற்கை அதுவாக அது தன் உடலையும் அதுவாக அது ஒரு கருவியாக வைத்து நடத்தி கொண்டு இருக்குது. அதை புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால நம்மளுக்கு அது புரிய வருது. என்னன்னா நம்ம உலக பொருட்கள் எல்லாம்
இந்த கயித்துல பாம்ப பார்க்குற மாரி தான் நம்ம வந்து பாம்பு கயிற வந்து பாம்புன்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம பயந்துட்டும், அல்லாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம உண்மை தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, பாம்புன்னு கயிறுன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா, நம்ம வந்து தைரியமா, பயம் இல்லாம வாழலாம். அந்த மாரி வாழ்றது வந்து நம்ம சமுதாயத்தில சாத்தியமா? அது எப்படி கொஞ்சம் விளக்க முடியுங்களய்யா? ஆமாங்க ஐயா. இப்ப நீங்க அதுல சொன்ன உதாரணம் என்பது வந்து சரியா இருந்துச்சு. நம்ம கயிற பாம்பா நினைச்சு கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே பொதுவா அப்படித்தான் வாழ்றாங்க. அத கிட்ட போக பயம், பிடிக்க பயம். இதே போல தான் சத்தியம் என்ன? அத பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கும் பயம். அது தெரிஞ்சுக்கிட்டா நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அ துறவறம் போகணும், காட்டுக்கு போகணும், குடும்பத்த விடணும், உறவினர்கள விடணும், தொழில விடணும், பிசினஸ விடணும். இதெல்லாம் விட்டுட்டு நானு அ காட்டுக்கு போயிட்டு ஒரு துறவியா, துறவறம் போயிட்டு இருக்கணும். அப்படின்ற பிரச்சனை இந்த சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. அது ஏன் அப்படி இந்த சமுதாயத்துல அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, இப்ப கடந்த கடந்த சமுதாயத்துல கடந்த யுகங்கள்ல வந்து இந்த துறவறம் பற்றி பேசிய போதனையாளர்கள் நெறைய இருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த சமூகத்துக்கு ம் சத்தியம் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்திய தர்மத்தை பற்றி புரிஞ்சு கொள்ளணுமா இருந்தா, அவர் துறவி ஆகணும். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பிக்ஷு ஆகணும். துறவறம் போயிட்டு, அவர் அந்த துறவரத்தில் இருந்து கொண்டு இதை பற்றி தேடி தேடி அந்த சத்திய தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சம் பழக்கப்படுத்தி, அப்படித்தான் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இல்லாம, வீட்டுல இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு கணவன், மனைவியா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், வயசு போன வங்களா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்க துறவியாகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் பான்சாலைக்கும், ஆராணைக்கும், அல்லாட்டி வேற விகாரைகள் எங்கேயாவது போயிட்டு அவர்கள் அங்கே துறவியாகி, அவர்கள் அந்த குருமார்களிடத்துல அந்த பயிற்சி பெற்று அந்த பயிற்சியினூடாக சத்தியத்தை புரிந்து கொள்ள அவர்களுக்கு முடியும் என்று இந்த இந்த கடந்த யுகங்கள்ல இதைத்தான் இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்காங்க போதனையாளர்கள். ஆனா இது வந்து முற்று முழுதாக முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகத்தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, புத்த காலத்திலும் சரி, வீட்டில் இருந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், பிசினஸ் செய்தவர்கள், தொழில் செய்தவர்கள், திருமணம் முடித்தவர்கள், முடிக்காதவர்கள் என்று வீட்டில் இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தோடு இணைந்து சாமானியமான எளிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய இருக்கு சொல்லலாம். விசாகா அப்படின்றவர் வந்து ஒரு சிறுமி 7 வயது சிறுமி இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிஞ்சு கொண்டதை வழக்கப்படுத்தி பிராக்டிக்கல் சத்தியத்தை கையாண்டு பார்த்து அந்த சிறுமிக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடிஞ்சதுனால அவங்க இப்ப என்ன செஞ்சாங்க, இப்ப வெளியில எங்கேயும் கிடையாது, எல்லாமே மனம்தான், எல்லாமே எண்ணம் தான். அப்போ மனதுல தான் அந்த கதை ஓடிக்கொண்டிருக்கு. இல்ல வெளியில எங்கேயும் நாங்க எங்கேயும் நினைப்பது எங்கேயுமே வெளியில எங்கேயுமே கிடையாது. அப்ப எல்லாமே மனசுல தான் இருக்கு. இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் சத்திய ஞானம் அடைகிறார். சத்திய ஞானம் அடைந்ததன் பிறகு அவர் மறுபடியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து 16 வயசுல திருமணம் முடிச்சு 20 குழந்தைகளையும் பெற்று எடுக்கிறாங்க. 20 குழந்தைகளை பெற்று 120 வருஷம் வரை இந்த இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து விடைபெறாங்க. அப்ப இது வந்து புத்த காலத்துல பகவான் புத்தர் அவர்கள் இருந்த அந்த காலத்துல நிகழ்ந்த சம்பவம் இதெல்லாம். இப்ப இதே போல கட்டிகார என்பவர் வந்து சத்தியத்தை புரிந்து மனதில் இருந்து வெளியிலும் இருந்து மீண்டு மனதில் இருந்து மீண்டு எண்ணத்திலும் உண்மை இல்லை, வெளியிலும் உண்மை இல்லை, எல்லாமே சென்ஸ்
எல்லாமே சிஸ்டம் அப்படின்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அந்த சத்தியத்தை பிரத்யட்சம் அடைந்து வீட்டில் தன் தாய் தந்தையரை கவனித்துக் கொண்டு தான் ஒரு தொழிலை செய்து, அதாவது இந்த என்ன தொழில் அது, இந்த மண்பானையெல்லாம் மண்ணால் செய்யும் அந்த தொழில் தான் அவர் செய்தார். அப்போ அதை செய்து அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு அதனூடாக அவர் தாய் தந்தையரையும் கவனித்துக் கொண்டு, தாய் தந்தையர் 2 பேர்த்துக்குமே கண் தெரியாது, பார்வை இழந்தவர்கள். அப்போ அவங்களையும் கவனிச்சு கொண்டு அவர் வீட்டில் இருந்தார். அப்ப இதெல்லாமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப சத்தியத்தை புரிந்து கொள்ள இன்னும் சொல்லலாம், இன்னும் உதாரணங்கள் இருக்கு. இப்போ இப்ப குஜுத்தரா என்பது வந்து ஒரு ஒரு வீட்டு பணிப்பெண்ணாக இருந்தவர். இந்த பணிப்பெண்ணாக இருந்தவர் வீட்டுல கூட்டுறது, பெருக்கிறது, சாமான் கழுவுறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு வந்தாங்க. அவங்களும் இதெல்லாமே செஞ்சு கொண்டு சத்தியத்தை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இப்ப இதெல்லாமே விட்டுட்டு இவங்க யாருமே துறவரம் போகல. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆராணைக்கு போகணும், நான் பணசாலைக்கு போகணும், இது எல்லாத்தையும் விடணும் அப்படின்ற அந்த கட்டத்துக்கு அவங்க யாருமே வரல. அப்ப அப்படி ஒண்ணு பகவான் புத்தர் அவர்களும் சொல்லல, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, வந்து இந்த காவி உடை அணிஞ்சிக்கங்க, வந்து இதை பெற்றுக்கொள்ளுங்க, இதை அணிஞ்சிக்கங்க, அப்ப உங்களுக்கு தான் அந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் யாருக்குமே அப்படி சொல்லல. ஆனா இத இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உதாரணங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாமே எடுத்து பார்க்கும்போது வீட்டில் இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதர்கள் வீட்டில் இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு மன நிம்மதியாகவும், மன ஆறுதலாகவும், மன மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். ஏன் முடியாது? முடியும். அப்ப அது இன்னைக்கு சாத்தியமா இருக்கு. அது புத்தோத்பாத போதனைகள்ல தான் இன்னைக்கு இது வெளிவந்து கொண்டிருக்கு. மற்றவர்கள் இன்னைக்கு உலகத்துல புத்த தர்மம் என்று போதனை செய்யும் போதனையாளர்கள் எல்லாமே எல்லாத்தையும் விடுங்க, விட்டுட்டு வாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க, இந்தியாவுல இருக்கிற போதனையாளர்கள் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, புத்த தர்மத்தை புரிஞ்சு கொள்ளணுமா தான் நீங்க துறவியாகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், அப்பதான் உங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படி இன்னைக்கும் சொல்றாங்க. அப்ப இது எதுவுமே சாத்தியமில்லை, இது எதுவுமே உண்மையினை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மனம் என்று ஒண்ணு இருந்தா அந்த மனதில் மீளும் வலி என்றும் ஒண்ணு இருக்கு. அப்ப அதை புரிஞ்சு கொள்றதுக்கு, மனதை புரிஞ்சு கொள்ள நாங்க காட்டுக்கு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வீட்டிலிருந்து கொண்டும் புரிஞ்சு கொள்ளலாம், வீட்டிலிருந்து கொண்டும் இதை எங்களால உணர முடியும். காட்டுல போயிட்டு இருக்கும் மனிதனை விட வீட்டில் இருப்பவர்கள் இதை புரிந்து கொண்டு இன்னும் இலகு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாங்க வீட்டுல இருக்கும் போது எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவனா இருக்கும் போது அவருக்கு பொறுப்புகள் அதிகம். பிள்ளைங்களோட படிப்பு விஷயம் பார்க்கணும், வீட்டுக்கு தேவையான செலவுகளை பார்க்கணும், மனைவிக்கு தேவையான விஷயங்களை பார்க்கணும், தாய் தகப்பனுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி அந்த குடும்பத்துல உள்ள மனிதனுக்கு நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கு. அப்ப இது எல்லாமே சத்தியத்தை தர்மத்தை தேடி அவர் சத்தியத்தினூடாக இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அப்ப இவை எல்லாமே எண்ணங்கள். அப்போ அந்த தீயற்ற சுபாவத்தில் குழந்தைகள் என்பது எல்லாமே எண்ணங்கள் தானே. மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, எண்ணம், அது வெறும் எண்ணம். அப்போ வெளியில் இருக்கும் ஒண்ணு கிடையாது, இது மனதில் தான் எங்களுடைய கதை ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ தாய் தந்தையர் என்றாலும் அதுவும் ஒரு எண்ணம் தான். அப்போ அதுவும் வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது, இது மனதில் தான் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அது எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்போ எங்களுடைய மனதில் தான் இந்த கதை ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் அந்த தீயிலிருந்து மீள்கிறார். கணவனுக்கு நான் இதை செஞ்சே ஆகணும், மனைவிக்கு இதை நான் செஞ்சே ஆகணும், இந்த கட்டாயத்துக்குள் நான் இருக்க வேண்டும், இந்த கட்டாயத்துக்கு அடிமையாகி இருந்த அவர் இல்லாம அடிமைத்தனத்திலிருந்து மீள்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு சாமானியமா இந்த சென்சர்கள் இயங்குது, சிஸ்டம் ஓடுது, அதற்குள்ள அந்த மனதில் இருந்து கொண்ட தீ இல்லாமல் அவர் தீ அணைந்த சுபாவத்தில் அவர் இந்த செயல்களில் அவர் செயல்படுகிறார். அப்போ இதை புரிந்து கொண்ட இலகுவான இடம் தான் வீடு. அது காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை. காட்டுல
காட்டுல என்ன இருக்கு பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மழை வரும், வெயில் அடிக்கும். அது மாதிரிதான் இந்த பறவைகள் விலங்குகள் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதுதான் காட்டுல இருக்க பிரச்சனை. அதுவும் பன்சலைகளை செய்து கொண்டதன் பிறகு அந்த பிரச்சனையுமே இல்லை. சாப்பாடு கிடைக்கும், உடுப்பு கிடைக்கும், மருந்து மாத்திரைகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. அதை பெற்றுக்கொண்டு அவங்க சாப்பிட்டு குடிச்சிட்டு மருந்துகளை எடுத்துக்கொண்டு அவங்க பேசாட்டுக்கு அவங்களுடைய செயல்களை செய்வாங்க. அப்போ அங்க தீ இல்லை. ஆனா தீ இருக்குது எங்க? வீட்டுல இருக்கு தீ. வீட்டுல எல்லா இடத்துலயும் தீ பத்தி கொண்டுதான் இன்னைக்கு இருக்கு. எல்லா வீட்லயும் தீ எரிஞ்சு கொண்டுதான் இருக்கு. அவ தீ இருக்கிற இடத்துல தான் தீ அணைக்க முடியும். தீ இல்லாம எப்படி நாங்க தீ அணைக்கிறது? தீ எங்க இருக்கோ அந்த தீய அப்போ அந்த இடத்துல இருந்தா தான் எங்களுக்கு தீ அணைக்க முடியும். அப்ப தீ இல்லாத இடத்துல தீ அணைக்க முடியாது. தீ எங்க இருந்தாலும் அங்கே இருப்பவருக்கு அந்த தீயை அணைக்க முடியுமா இருந்தா அது இருப்பது சத்திய தர்மத்துக்குள்ள. அப்ப இந்த சத்திய தர்மத்தை வீட்டில் இருக்கும் ஒரு மனிதன் கேட்டு இதை நடைமுறையில் கையாண்டு விமர்சித்து பார்க்கும் போது இது எல்லாமே எண்ணங்கள் தானே. கணவன், மனைவி, குழந்தைங்க, வீடு, வாசல் எல்லாமே எண்ணங்கள். இப்ப எண்ணங்கள்ல உண்மை இல்லைன்னு சொன்னா அப்ப சாமானியமான முறையில அவருடைய செயல்பாடுகள் நடக்கும். எதற்குமே அவரு எதையுமே பிடிச்சு கொள்ளவும் தேவையில்லை, எதையுமே அவரு விடவும் தேவையில்லை. எதையும் விட்டுட்டு நான் காட்டுக்கு போகணும், நான் காட்டுல போயிட்டு எல்லாமே தியானம் பண்ணிட்டா எல்லாம் சரி, ஒரு புறம் உட்கார்ந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டா எல்லாம் சரி அப்படின்ற நிலையில அவர் இருக்கிறார். அவர் சத்தியத்தோடு இருக்கிறார். அவர் சத்தியத்தோடு இருக்கும்போது அவருக்கு இது எதுவுமே பிரச்சனை இல்லை. எல்லாமே இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர் மீண்டு அவர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதாவது பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைகளில் சத்தியத்தை கண்டதன் பிறகு அங்கே மீளல் என்பது நடக்குது. அம்மா என்பவர் வெளியில் இருக்கும் ஒருவர் அல்ல, இது ஒரு எண்ணம். எண்ணத்துக்குள் நாங்க முரண்பட தேவையில்லை. இது எங்க மனதில் தானே ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு நாங்க பிரதி பலனை வேலை திட்டங்களை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அப்போ இந்த சென்சர்கள் இயங்குது. இது எல்லாமே எண்ணங்கள். அப்ப இதை நான் கட்டுப்படுத்தவோ, இதை நான் வேறுபடுத்தவோ, இதை நான் இல்லாமக்கவோ தேவையில்லை. அதுக்கு எப்படி அது இயங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சத்தியத்தை காண்பிக்க வேண்டியதுதான் நீங்க இருக்கிறது. சத்தியத்தை கண்டதன் பிறகு சத்தியத்தினூடாக அவர் பயணிக்கும் போது அது எல்லாமே அணைந்துதான் போகுது. அந்த அணைதல் நடப்பது தீ இருக்கிற இடத்துல தான். தீ எங்கே இருக்குதோ அங்கே அணைதலும் இருக்கு. மனம் எங்கே இருக்கோ அந்த மனதில் மீளும் வழியும் அங்கே இருக்கு. அப்போ மனதை பற்றி நாங்கள் விமர்சித்து பார்த்தால்தான் அந்த தீ எங்களுக்கு அகப்படும். இப்போ காட்டுல இருப்பவருக்கு இந்த தியானம் பண்ணிக்கொண்டு மனசை ஒரு நிலைப்படுத்தியதன் பிறகு அவருடைய மனம் இருக்குதா இல்லையான்றது கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா அது சமநிலையில் இருக்கும், தனிந்து இருக்கும். அப்போ அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் வீட்டில் இருக்கும் ஒரு மனிதனுக்கு மனதை பற்றி நன்றாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அங்கே சிக்கல்கள், பிரச்சனைகள் அதிகமா இருக்கு வீட்டுல. அதன் காரணமா அவருக்கு இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள ரொம்ப இலகுவாக இருக்கு. அப்போ இதுதான் புத்த தர்மத்தின் ஆச்சரியம். இப்போ இன்றைய போதனையாளர்கள் எல்லாமே இதை காட்டுக்கு போனாதான் புரிஞ்சு கொள்ள முடியும், துறவியானதான் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்வது எல்லாமே சத்திய தர்மத்துக்கு மாறுபட்ட கருத்தாகத்தான் இருக்கிறது. சத்திய தர்மத்துக்கு இணங்கும் கருத்தாக இல்லை. அது முற்றுமுழுதாக வேறுபட்ட கருத்தாக இருக்கிறது. அது முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கிறது. அப்போ அது எல்லாமே புத்த தர்மத்துக்கு ஒப்பிட முடியாதது. அது எதுவுமே புத்த தர்மம் சார்ந்தது அல்ல. அப்போ புத்த தர்மம் என்றால் நீங்க எங்கே இருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் அதை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க கேட்க வேண்டியது சத்தியம் என்ன, நீங்க கேட்க வேண்டியது சத்தியம் என்ன, சத்திய தர்மம் என்ன அப்படின்றத நீங்க சத்திய தர்மத்தினூடாக கேட்டு தெரிஞ்சுக்கொண்டீங்க சொன்னா, தெரிஞ்சு கொள்வதற்கு பெயர் சத்திய தர்மத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்வதனால அதை எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும்.